வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என் இனிய பொன் நிலாவே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த பகுதியில் குருவிகளின் சத்தம் இன்னிசையாய் காதில் ஒலித்தது. கேமராக்களை உள்ளே எடுத்து வருவதும் போவதுமாயிருந்தார்கள். ஜூனியர் ஆர்டிஸ்டிடம் மரத்தடியில் அமர்ந்திருந்த கதை பேசிக் கொண்டிருந்தனர். அந்த சூழல் மனதிற்கு ரம்யமாயிருந்தது. பரபரப்பில் வாழ்வது கூட ஒருவித வரமாய் மனதை தொட்டது. மகேந்திரா, உள்ளவா? பார்த்திபன் கை அசைக்க பார்த்து கொண்டிருந்த காட்சியை பாதியில் விட்டுவிட்டு உள்ளே சென்றான். ஏதோ ஒரு சோக காட்சியை படமாக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் பிரேமில் அழுது பிரேமிக்கு வெளியே சிரித்தும் கொண்டிருந்தனர். அவர்களை வேடிக்கை பார்ப்பதே சுவாரஸ்யமாயிருந்தது. என்ன சார், ஷூட்டிங் பார்க்கணுமா? நீங்களே நடிக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. அண்ணன் ரோல் ஒன்று இருக்கு, ஹெவியா பண்றீங்களா என்று சிரிப்போடு வீட்டு ஓனர் கேட்க அநியாயத்துக்கு வெட்கப்பட்டான். அட, நீங்க வேற. நான் ஷூட்டிங்கே பார்த்ததில்லை. எப்பவும் நடிகர்கள்னா ஒரு கிரேஸ் இருக்கத்தானே செய்யுது. அதுக்கு பொருள் நாம நடிகர்கள் ஆகணுங்கிறது இல்லையே. பார்த்திபன் இவனை பார்த்து பார்வையால் குறிப்பை சொன்னான். தம்பி, என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாம். என்ன யோசிச்சிருக்கீங்க? உங்களுடைய வார்த்தைக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். 3 பார்ட்டி எப்போ முடிவை சொல்றீங்கன்னு காத்திருக்காங்க என்று சொன்னார். கரைக்க கரைக்க கல்லும் கரைந்திருந்தது. ஆசை என்பது அடிமனதில் எட்டி பார்த்திருந்தது. 75 லட்சத்தை எப்படியாவது புரட்டி தந்துவிட்டால் வீடு நமதாகிவிடும். பிறகு அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று 1000 தரவுகள் மனதிற்குள். கனவுகள் கை சேரும் நிமிடம் அழகானது. ஆனால் அதை கனவில் அல்லாது நினைவில் காணுகிற நொடி பேர் உண்மையானது. அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வாய்க்க வேண்டும். நான் நதி மாதிரி நிம்மதியா ஓடிட்டு இருந்தேன். கல்ல வீசி குழப்பிட்டான் இவன். தோளில் ஆதரவாய் கைகளை போட்டான் பார்த்திபன் மீது. கலங்கரதும் தெளியறதும் தானே வாழ்க்கை. நகராத நதி, பாசியும் தாமரையும் அண்டிப்போன குளம். கொஞ்சம் சிரமமாய் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. நீங்க தானே அதன் பலனை அனுபவிக்க போறதும். என்ன நான் சொல்றது? வயிற்று பிள்ளை நழுவி போகும் அவருடைய நைச்சிய பேச்சில். பார்த்திபனை இறுதியாக பார்த்தான். அவன் கண்களால் அனுமதி தர பணத்தை எடுத்து தந்தான். ஐயோ, யூனிட்டில் வசனம் சமயம் கட்ட வேலையில் ஒலிக்க ஒரு நொடி தடுமாறி போனான். மிக சரியாய் நூல் பிடித்த வீட்டு ஓனர் பெரிதாய் சிரித்தார். தம்பி, இங்கெல்லாம் எதுவும் சகனம் இல்லை. விதவை சடங்கு செஞ்சுட்டு கல்யாணம் செஞ்சுப்பாங்க. இங்க அத்தனையும் ஒப்பனை, அத்தனையும் கற்பனை. வசனம் புழங்கும் இடத்தில் இருப்பதாலோ என்னவோ அவருக்கும் அத்தனையும் இயல்பாக வந்தது. பணத்தை வாங்கி எண்ணி பார்க்காமல் உள்ளே வைத்தார். அவர் நம்பிக்கை மனதிற்கு பிடித்திருந்தது. இது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் லோன் போட்ட பணம். மீதி பணத்துக்கு அப்பா பேரில் இருக்கிற இடத்தை விலை பேசணும். இன்னும் வீட்டில் சொல்லலை. எல்லாருக்கும் புரிய வைக்கணும். எனக்கு பெரிய வேலை இருக்கு என்றான் கவலையாக. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் முடிச்சுக்கங்க. இது உங்களுக்காக சொல்கிறேன். வாடகை 1.5 லட்சம் வரும் உங்களுக்கு. ஜெட் வேகத்தில் கடனும் அடையும்ல, அதுக்குத்தான் சொல்கிறேன் என்றவருக்கு அழைப்பு வர எழுந்து உள்ளே போனார். கருமேகங்கள் சூழ்ந்து மழைக்கு தயார் என்றது. பார்த்திபன் முதுகில் தட்டி உற்சாகப்படுத்தினான். வார்த்தைகளை வெட்டி ஒட்டி கொண்டிருந்தான் அப்பாவிடம் பேசுவதற்கு. அப்பாவின் முகம் பார்த்து விஷயத்தை சொன்னான். அமைதியாக இருந்தார். அவர் வயசுக்கு ஆலோசனை மட்டும்தான் சொல்ல முடியும். அதுவும் கூட ஏற்றுக்கொண்டார்களா என்பதை கேட்டறிந்திட முடியாது. வார்த்தைகளை பதவிசாய் அவன் கொண்டாடிய முறையே வியப்பாய் இருந்தது. அப்பா சற்று நேரம் அமைதியாய் உட்கார்ந்திருந்தார். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா மகேந்திரா? அகலக்கால் வைக்க கூடாதுப்பா. நம்ம தகுதியை மீறின விஷயங்கள் நமக்கு பிரச்சனையைத்தான் கொடுக்கும். அவரின் பேச்சில் சுள்ளென்று வந்தது. இழுத்து பிடித்த பொறுமையுடன் சொன்னான். எல்லாம் வரும்பா. நாம யாருக்கு குறைச்சல்? அதை முதல்ல சொல்லுங்க. வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அடுத்து ஏன் பொண்ணு இருக்கா, அவளுடைய படிப்பு செலவு இத்தியாதின்னு 1000 விஷயம் கனவா மட்டும் இருக்கு. அதெல்லாம் எப்போ நிஜமாக்குறது? ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும். அப்பதான் எல்லாம் முடியும். ரிஸ்க் எடுக்கணுங்கிறது நல்ல விஷயந்தான். அதில் எத்தனை சதவிகிதம் சாத்தியம் இருக்குன்னு நமக்கு நாமே கணக்கு போட்டு பார்த்துக்கணும். கண் காணாத இடத்துல வீடு இருக்கு.
அது கொள்ள கொள்ளையா வருமானத்தை அள்ளி கொடுக்கும்னு ஒருத்த சொல்றான். அதை விசாரிச்சு பார்த்து முடிவு செய்யணும்னு கூடவா உனக்கு தோணல? சரியோ தவறோ அப்பாவின் வார்த்தைகள் அவனுக்கு சொல்லொன்னா கோபத்தை உண்டாக்கியது. தவறுகள் மூடி மறைக்கப்படுவதில் இருக்கிறது உள்ளார்ந்த தப்பிதம். எந்த விஷயத்தையும் கூறுகட்டி விளங்கிக் கொள்ள பிரியம் கொள்வதில்லை மனங்கள். மேலெழுந்த வாரியாக வருகிற நிம்மதி என்பது அந்த நேரத்து சந்தோஷத்துக்கு போதுமானதாக இருக்கிறது. ரம்யா முகம் சுளித்தாள். அவளின் முணுமுணுப்பும் சேர்த்து மகேந்திரனின் ஆண்மையை கூர்த்தீட்டியது போலவே. உங்ககிட்ட எது சொன்னாலும் இப்படித்தான் முதல்ல கோணக்கால நீட்டுவீங்க. அதனாலதான் சொல்லவே பயமா இருக்கு. எதையாவது வாழ்த்தி நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கீங்களா? அப்பாவின் முகம் சூம்பி போனது. சட்டென்று எழுந்து வெளியே போய்விட்டார். முதன் முறையாக திகழினி தவறாய் உணர்ந்தாள். அண்ணா, அப்பாவை ஏன் அப்படி பேசின? அவர் எதுவும் நம்ம நல்லதுக்காகத்தான் சொல்வார் என்றாள் வருத்தம் தோய்ந்த குரலில். திகழி, அவர்கிட்ட இப்படித்தான் பேசணும். சும்மா அவருக்குத்தான் பிலாசபி தெரியும்னு எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கக்கூடாது. தவிர நாம குற்ற உணர்வு இல்லாம வேலை பார்க்கணும்னா அவர் அமைதியா இருக்கணும் என்றான். ஆனாலும் அப்பாவிடம் பணத்துக்கு சென்று நிற்கும் நிலைதான் வந்தது. அப்பா பெயரில் இருந்த இந்த வீட்டை அடமானத்தில் வைத்து பணம் ஈட்ட அவருடைய கையெழுத்து தேவையாக இருந்தது. ஆனால் அன்று நடேசன் அதிகம் பேசவில்லை. மகன் வந்து தயங்கி தயங்கி விஷயத்தை சொன்னபோது அமைதியாக கேட்டுக்கொண்டார். அவர் பதிலுக்கு காத்திருந்த மகனை அருகில் அமர சொன்னார். நான் பாலவளத்துறையில வேலை பார்த்தப்போ 5-10 சேர்த்து வாங்கின வீடு. இந்த வீட்டை கோயிலா நம்பி வாழ்ந்தா உங்க அம்மா. நீ இந்த வீட்டை அடமானம் கேட்குற. ஏன் இப்படின்னு கேட்டா நீங்க எப்பவும் நாங்க நல்லா இருக்கிறதை விரும்ப மாட்டீங்களான்னு கேள்வி கேட்ப. தர்ம சங்கடமாய் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான். வார்த்தைகளின் வீச்சு அவரை வெகுவாய் தாக்கி இருக்கிறது என்பது புரிந்தது. ஒரு தகப்பனோட சிந்தனையில பிள்ளைங்க நல்லா வாழ்றதை தவிர வேற என்ன இருக்க போகுது? எங்களுக்கு கனவுகளை நிஜமாக்குறதை விட நிஜமே கனவாக்கிடக்கூடாதுங்கிற பயம் இருக்கும் எப்பவும். அதுக்கு பேர்தான் அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்கு வர எதையும் விலையா கொடுத்துடக்கூடாதுங்கிற பாசம் அதிகம். உங்ககிட்ட இருக்கிற கனவுகளை நிஜமாக்குற ஆசையில எங்கிட்ட மிச்சம் இருக்க இந்த ஒரு வீட்டையும் அடமானத்துல இழந்து உன்னை நம்பி இருக்கிற தங்கச்சி வாழ்க்கைங்கிற நிஜத்தை கனவாக்கிடாத. அவ்வளவுதான் நான் சொல்றது. மற்றபடி இந்த வீட்டை அடமானத்துல வைக்கிறதுல எனக்கு சம்மதம்தான் என்றார் கடைசியாய். அவர் சொன்ன கடின வார்த்தைகள் மெலிய வைத்திருந்தது அவன் மனதை. கடல் மேல் நிற்கும் போது காற்றின் வேகத்துக்கு கண்களை குறுக்கி பழகி இருந்தான் மகேந்திரன். என்ன பேசினாலும் காரியம் ஆகிறது என்ற உள்ளார்ந்த சந்தோஷம். அப்பா பெருமூச்சோடுதான் வந்து கையெழுத்து போட்டு தந்தார். அந்த க்ஷணம் அவருக்குள் என்னென்ன ஓடி இருக்குமோ. 30 லட்சம் கிடைக்க அலுவலகத்தில் லோன், சேமிப்பு, பற்றாக்குறைக்கு தங்கைக்கு சேர்த்து வைத்திருந்த நகைகள் என்ற அத்தனையும் பணமாக மாறியது. எதையும் ஆழ்ந்து யோசிக்கும் திறன் இல்லை மகேந்திரனுக்கு. தினக்கூலி மனநிலையில் வாழ்ந்திருந்தான். அந்தந்த நாள் சந்தோஷம் போதுமானது அவனுக்கு. சில நேரம் அது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் கலவையான உணர்வுகளை எதிர்கொள்ளும் திராணி வேண்டுமே. 15 நாள்களில் வீடு தனதாகி போக சந்தோஷத்தின் எல்லையை தொட்டுவிட்டு வந்தான். செமஸ்டர் லீவு முடிந்து திகழினி கல்லூரிக்கு சென்றிருந்தாள். இப்போது கொஞ்சம் வேகமா ஸ்கூட்டி ஓட்ட வருகிறது என்றாலும் பயம் அடிமனதை கவ்வி இருந்ததுதான். டிரைவிங் ஸ்கூல் வாசலில் வந்து நின்றவளை மெல்லிய நகைப்போடு பார்த்தாள் ட்ரெயினி. திகழி, பேசாம நீ ஒரு உறுப்பினர் அட்டையை வாங்கி வச்சுக்க. 6 மாசம் கத்துக்கிட்ட 1 மாசம் ஃப்ரீ. சொல்லி முடித்த போது கட்டுப்படுத்த முடியாமல் சிரிக்க திகழினிக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. உங்களுக்கு என்னக்கா, என்கிட்ட காசு இருக்கு, நான் கத்துக்கிறேன் என்றாள் நிமிர்தலாக. உங்ககிட்ட இருக்கிறது பயம், காசு இல்லை, அது போகணும். அப்பத்தான் நீ வண்டியை ஓட்ட முடியும். அவள் கூற்றில் உண்மை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாமல் முறைத்து கொண்டு கல்லூரிக்கு வந்தாள். அசம்பிளியில் சிபிஎல்லாக புதிதாக ஷியாம் பொறுப்பேற்க ஒரு நொடி துணுக்குற்று போனாள். நிமலன் எங்கே என்று அவள் மனம் கேள்வியால் குடைந்தது. எதிர்ப்பட்ட தோழிகளிடம் விசாரிக்க அவர்கள் தெரியாது என்று உதடு பிதிக்கினர். எதுக்கடி அவனை விசாரிக்கிற? லவ் கிவு வந்துருச்சா என்று அவளை வெறுப்பேத்த நொந்து போய் தனியே அமர்ந்தாள். மனதில் சலனம் மேவியது. அன்று சினிமா தியேட்டரில் நடந்த இன்சிடென்ட் காரணமோ என்ற உள் மனம் குற்ற உணர்வில் தவித்தது. அது நியாயம்தான் என்பது போல அந்த செய்தியும் வந்தது. விஷயம் தெரியுமா? சிபிஎல்ல இருந்த நிமிலன் டிஸ்கண்டினியூவாமே. அது ஏதோ தியேட்டர்ல வம்பு பண்ணி மாட்டி இருக்கானாம்.
இஷ்யூ காலேஜ் வரைக்கும் வந்துருச்சு. ரொம்ப அவமானமா போச்சாம். அதனால டிசி வாங்கிட்டு போயிட்டான். விஷயத்தை விசாரித்து கொண்டு கேத்தரின் வந்து சொன்னபோது அதிர்ந்து போனாள். மோசமானவள் இல்லையே. அதனால் அதிகமாய் துடித்தது. தான் நினைத்திருந்தால் காப்பாற்றி இருக்க முடியும் என்ற நியாயம் வேறு நெருஞ்சி முள்ளாய் முன் வந்து நின்றது. அதன் பிறகு கல்லூரி பாடத்தில் அவள் மனம் ஈடுபடவில்லை. வெகுவாய் சலித்து போனாள். மாலையில் அவனுடைய முகவரியை விசாரித்து கொண்டு வீட்டுக்கு சென்றாள். பார்த்ததும் அத்தனை ஆச்சரியம். அம்மாவிடம் அறிமுகம் செய்து வைத்தான். என்ன திகழினி, இவ்வளவு தூரம்? என்ன பார்க்கவா? கண்கள் ஆச்சரியத்தில் மின்னியது. அவள் தயக்கத்தை அறிந்து மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றான். காற்று அதிகாரம் வெயில் அதிகாரத்தை ஒன்றும் இல்லாமல் செய்திருந்தது. அடித்த காற்று அவள் தடித்த முடியை கலைக்க அதை கைகளால் தடுத்தபடி நின்றாள். என்ன திகழினி, ஏன் காலேஜ் விட்டதும் வீட்டுக்கு போகாம இங்க வந்திருக்க? எல்லாம் ஓகே தானே என்றான் கவலையோடு. சட்டென்று கண்கள் கலங்க அவன் அதிர்ந்து போனான். ஐம் சாரி நிமலன். சாரியா, அது எதுக்கு என்றான் சிரித்தபடி. லீவு முடிஞ்ச காலேஜ் வந்தா நீங்க இல்ல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் சொல்றாங்க. நான் ரொம்ப அவமானமா உணர்ந்த. காரணத்தை கேட்டப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சும் நான் சொல்லாம நின்னது தப்பு தானே என்றவளின் நேர்மை அவனை வெகுவாக கவர்ந்தது. அப்படிலாம் நான் யோசிக்கல திகழினி. அன்னைக்கு நடந்தது ஒரு இன்சிடென்ட், அவ்வளவுதான். அதுக்குள்ள பேக்கேஜ் எதுவும் இல்லை. உன் மேல எனக்கோ என் மேல உனக்கோ எந்த வன்மமும் கிடையாது. காலேஜில் கூப்பிட்டு கண்டிச்சாங்க. அது எனக்கு தன்மான குறைவா தெரிஞ்சது. அதனால வெளியே வந்துட்டேன். எக்ஸாம் மட்டும் எழுதுற ஐடியால இருக்கேன். எதுக்கு அனுமதி கிடைக்குதான்னு அதுக்கு அனுமதி கிடைக்குதான்னு தெரியல. கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நான் இப்ப படிக்கிற மைண்ட் செட்ல இருந்து விலகிட்டேன் என்றான் மெல்லிய சிரிப்போடு. அவன் சிரித்தாலும் அது அவளுக்கு ஏனோ அத்தனை வலித்தது. ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க? நல்ல ஸ்டூடெண்ட், மொத்த காலேஜும் உங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்க சிபிஎல் ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களை மாற்ற முடியுமா? இதை அந்தளவு பார்க்க முடியாது திகழினி. எல்லாமே அந்தந்த நிமிஷத்து செயல்களின் கைதிகள். சட்டுன்னு எடுக்கிற முடிவு நம்முடைய வாழ்க்கையையே மாற்றும். என்னை காலேஜில் புரிஞ்சுக்காம நிற்க வச்சு கேள்வி கேட்டது ஆழமா காயப்படுத்திடுச்சு. அந்த க்ஷணத்துல இந்த காயத்தை சுமந்துகிட்டே மறுபடியும் யார் என்னை எதுவும் சொல்வாங்களோங்கிற தடுமாற்றத்தோட வாழ முடியாதுல்ல. அஃப்கோர்ஸ் நான் இந்த ஒரு செமஸ்டர் மட்டும்தானே இருக்கு, பார்த்துப்போம் என்று முடித்து கொண்டான் அவன். இனி கல்லூரியில் இல்லை என்றான நிலையில் தான் அவனுடைய இருப்பு முக்கியமாய்ப்பட்டது, விசித்திரமாய். இதற்கு மேலும் அவனை வற்புறுத்தும் அளவு பழக்கமில்லை. குழப்பத்தில் வந்தவள் வருத்தத்தை சுமந்தபடி நின்றாள். நீங்க இப்ப வண்டி ஓட்டுறது இல்லையா என்றான் கன்னத்தில் நாக்கால் துருத்தி கொண்டே. அவள் செல்லமாய் முறைத்தாள். இல்ல, சொல்லுங்க என்று சிரிப்பை மறைத்து கொண்டு அவன் ஊக்க. இல்ல, இன்னும் பேலன்ஸ் வரல என்றாள் எங்கோ பார்த்து கொண்டு. என்ன இன்னுமா வரல என்று கேட்ட தொனியில் அவனை முறைத்து பார்க்க முயன்று சட்டென்று சிரித்து விட்டாள். ஓகே ஓகே, மெதுவா பழகுங்க என்றான் சிரித்தபடி. மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க என்றவளை ஆழ்ந்து பார்த்தான். அதை இன்னும் நான் முடிவு செய்யல. வீட்டில் மூத்த பையன், பொறுப்புள்ள பதவி, பிறப்பாலேயே கடவுள் கொடுத்துட்டார். போதா குறைக்கு அப்பாவும் இல்லை, 2 தங்கைகள் இருக்காங்க. அம்மா ஸ்கூல் டீச்சர், அவங்களோட பாரத்தை குறைக்கணும். சீக்கிரம் வேலைக்கு போகணும். நிறைய அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணதும் கை கொடுக்கும்னு நம்புறேன். நல்லாத்தான் இருப்போம், கவலை விடுங்க. அவனுடைய வார்த்தைகள் அத்தனை தீட்சண்யமாயிருந்தது. நல்ல நிலைக்கு வருவேன் என்பது தன் நம்பிக்கை. வருவோம் என்று சொல்லும் அவனுடைய நேர்மறையான சிந்தனை அவளையும் தாக்கியது. அவன் எண்ணை கேட்காமலே தந்தான். தன்னை சிந்தனையால் பின் தொடர்வது அவளுக்கு மெல்லிய அதிர்வை உண்டாக்கியது. நான் வரேன் நிமலன், வேலை கிடைச்சதும் கண்டிப்பா சொல்லுங்க. நிச்சயம் தொடர்பில் இருப்பேன். இது ஒரு விசித்திரமான நட்பு. நாம கல்லூரி தோழர்கள், ஆனால் கல்லூரியில் இருக்கும்போது தோழர்கள் இல்லை என்றான் சிரித்தபடி. அவளும் சிரித்து கொண்டே விடை பெற்று கொண்டு திரும்ப சட்டென்று படிகளில் தடுமாறி விழப்போனவளை கைப்பற்றி பிடித்து நிறுத்தினான். இத்தனை நேரத்து பரிதவிப்பும் வலியும் எதற்காக என்று அந்த ஒற்றை பிடிமானத்திலேயே சொன்னது. அண்ணனோடு தோளோடு இணைந்து நடந்திருக்கிறாள். ஆண் நண்பர்களை தொட்டு பேசி இருக்கிறாள். அவர்களை தீண்டும் போது ஏற்படாத ஏதோ ஒன்று இப்போது நிகழ்ந்தது. சட்டென்று கைகளை உருவிக்கொண்டு அவனை பார்க்க அவனும் அதே நிலையில்தான் நின்றான். வெகுவாய் தடுமாறி போனார்கள் இருவருமே ஒரு சேர. நான் வர்றேன், அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அவனை பார்க்காமலே சொல்லிவிட்டு நடவென கீழே இறங்கியவள் நீண்ட தூரம் சென்றவள் அனிச்சையாய் திரும்பி பார்க்க மாடிப்படி சுவரில் கைகளை ஊன்றி அங்கே நிமலன் நின்று கொண்டிருந்தான்.
இவளையே பார்த்து கொண்டு. சட்டென்று பெயர் அறிய பூ ஒன்று பூத்துவிட்டது. சந்தோஷத்தை அளவிட கருவி இல்லை. இருந்திருந்தால் மகேந்திரன் உள்ளம் கொண்ட உவகையை துல்லியமாய் கணக்கிட்டு சொல்லி இருக்கும். கை நிறைய பைகளுடன் வந்தவனை சந்தோஷத்துடன் பார்த்தாள் ரம்யா. ரம்யா, கொஞ்சம் தண்ணி கொண்டா, இந்த பேக் எல்லாம் எடுத்து வை உள்ள. அவள் தாகம் தணிக்க தந்த குளிர்பானத்தை போட்டியில் குடிக்கும் வேகத்தில் குடித்து முடித்திருந்தான். முதல்ல வீடு முழுக்க சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணணும். இந்த வெயில் எல்லாம் இனி நம்மால தாங்க முடியாது என்றான் பக்கத்தில் அமர்ந்திருந்த அப்பாவை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே. கொஞ்சமாவது உடம்புல வெயில் படணும். அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுளே நம்மளை படைச்சிருக்கார். ஆரம்பிச்சிட்டார் என்று சற்று சத்தமாக முணுமுணுத்தபடி உள்ளே சென்றாள் ரம்யா. இப்போதெல்லாம் வெளிப்படையாகவே அதிருப்தியை வெளிக்காட்ட ஆரம்பித்து விட்டாள். ஆனால் மகேந்திரன் தான் அது குறித்து எதுவும் கேட்பதில்லை. அதை அறிந்தே இருந்தாலும் பெற்ற மனம் கேட்பதும் இல்லை. எதுக்கு இப்போ புதுசாக ட்ரெஸ் வாங்கி இருக்க மகேந்திரா? எதுவும் விசேஷமா? விசேஷத்துக்கு புது துணி போடுற காலத்திலேயா இருக்கோம்? முதல்ல நம்முடைய பார்வை விசாலமாகணும். அது சொன்னால் உங்களுக்கு புரியாது. சும்மா தான் வாங்கினேன். ஏன்பா, அதில் எதுவும் தப்பு இருக்கா? வருமானம் குறைவாக இருந்த காலத்திலையும் இதையே சொன்னீங்க. இப்போ வருமானம் கொட்டுற காலத்திலையும் அதையே சொல்கிறீங்க. உங்களோட பெரிய நியூசன்ஸாக போச்சுப்பா என்று கடிந்து விட்டு எழுந்து போனான் மகேந்திரன். நிலவு வளர்வதும் பின் தேய்வதும் என்று 4 முறை நடந்து 2 மாதத்தை வாழ்நாளில் குறைத்திருந்தது. பல முறை நிமலனிடம் பேசிவிட்டான். மெல்லிய தூரத்தில் இருந்து அருகே வந்தது போல் இருந்தது. ஒரு நீரோட்டம் போல் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ட்ரைனியிடம் வண்டியை கடனாக வாங்கி கொண்டு மெயின் ரோட்டில் வண்டி ஓட்டி கொண்டிருந்தாள். பயம் என்பது சதவிகித கணக்காய் அவளுக்குள் இருந்ததுதான். ஆனால் போக்குவரத்து குறைந்த சாலைகளில் கரையாய் வண்டியை ஓட்டுவது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருந்தது. இதற்கே ஒரு பெரிய தொகையை செலவு செய்தாள். நீ மெயின் ரோட்ல ஓட்டி பழகணும் பங்கு, இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க வண்டியை தள்ளிட்டு தான் திரியணும் என்று கேலி செய்த ட்ரெயினியிடம் வீராவேசமாய் சவால் விட்டுவிட்டுத்தான் வந்திருந்தாள். பெரிய வாகனங்கள் வந்தால் உள்ளுக்குள் உண்டான நடுக்கத்தை சொல்ல முடியாது. அவளுக்கு சோதனையாய் சிக்னலில் வண்டியை நிறுத்த, சிக்னல் விழுந்ததும் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் சண்டித்தனம் செய்தது. பின்னால் இருந்து வாகனங்களின் ஹாரன் சத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்க மெல்ல பதட்டமும் பயமும் அவளை சூழ்ந்தது. என்னவா பண்ற, வண்டி எடு. பின்னால் இருந்து ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கத்த திகழினி பதட்டமானாள். அவள் நெற்றி பொட்டில் வேர்வை துளிர்விட ஆரம்பித்திருந்தது. சட்டென்று யாரோ இடை புகுந்து வண்டியை நகர்த்தி கொண்டு மறுகரைக்கு வர ஹாரன் சப்தங்கள் மெல்ல மெல்ல சமன்பட ஆரம்பித்தது. அப்போதுதான் திகழினிக்கு மூச்சே சீரானது. மெல்லிய ஆஸ்வாசத்துடன் நிமிர்ந்து பார்க்க அவள் ஸ்கூட்டியை பற்றி கொண்டு நிமலன் நின்று கொண்டிருந்தான். கண்களை இன்னும் இன்னும் அகல விரித்தாள். அட நிமலன், நீங்களா? அது சரி, இப்பதான் கண்ணை திறந்தியா நீ? நான் ஒன்று சொல்லட்டுமா திகழி? நீ இனிமேல் வண்டி ஓட்டுறதை விட்டுடு என்றான் தன்மையாக. பரிதாபமாக பார்த்தாள். இது உன்னோட சேஃப்டி, உன்னை சுற்றி உள்ள எல்லோரோட சேஃப்டியையும் மனசுல வச்சுதான் சொல்றேன். எல்லாருக்கும் எல்லாமும் வர வேண்டியதில்லை. இப்ப நடுவுல எதுவும் வண்டிகள் வந்திருந்தா என்னாக இருக்கும் யோசிச்சு பார் என்றான் கவலையாக. அவள் பெருமூச்சு விட்டாள். அவளின் கவலை தோய்ந்த முகத்தை பார்க்க அவனுக்குமே கஷ்டமாகத்தான் இருந்தது. இத்தனை நாள் ஆகியும் இன்னும் ஓட்ட வரவில்லை என்று இப்போதே கேத்தரின் கேலி செய்கிறாள். இவன் என்னவென்றால் ஓட்டுவதை விட்டுவிடு என்கிறான். சரி சரி, இப்படி போகலாம் என்றவன் தள்ளி கொண்டு வண்டியில் வந்தவன் ஒதுக்குப்புறமான சாலையில் வண்டியை நிறுத்தினான். இவ்வளவு கவலை அவசியமில்லை, டோன்ட் மைண்ட், இப்படி உட்காருங்க, நான் சொல்லித்தர்றேன் என்றவன் அவளை உட்கார சொன்னான். மெல்ல ஸ்டீரிங்கை பற்றி கொண்டவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். இப்போ ஓட்டுங்க, மெல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க என்றான். நீங்க எப்படி இங்க என்றாள் சந்தேகமாய். உனக்கு பக்கத்தில் இருந்த பஸ்ல தான் இருந்த. என்னடா இது நம்மாளு மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஹாரன் அடிச்சு உன்னை தடுமாற வச்சாங்க, அதான் இறங்கி வந்துட்ட என்றவனை நன்றியோடு பார்த்தாள். இப்ப நான் எப்படி வந்தேன்னு தெரிஞ்சாச்சு இல்லையா, உட்காருங்க என்றான் சிரிப்போடு. அவளை அமர வைத்து பின்னால் பிடித்து கொண்டு 2 ரவுண்ட் ஓடிய போது மிக சரியாகவே ஓட்டினாள். இப்ப தைரியமாயிட்டேன் என்று அவளை சிரிப்போடு பார்த்தான். எவ்வளவு நேரத்துக்கு மேடம் இந்த தைரியத்துக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க என்று கேட்டவனை முறைக்க முயன்று தோற்று இருவரும் சிரித்தனர். பைக்கை பார்க் செய்துவிட்டு ரோட்டோர கடையில் டீ சொன்னான். இருவரும் ஸ்கூட்டியில் அமர்ந்திருந்தார்கள்.
மறுகரையில் நின்றவர்கள் இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். வேலை கிடைச்சிடுச்சா நிமலன்? கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி தான். ஓ சூப்பர்! கை தட்டி ஆர்ப்பரித்தவள் அவனை மேல் கீழாய் பார்த்தாள். அதுக்குத்தான் இது என்று சொல்லி சிரித்தவனை சிரிப்பினிலே தழுவி கொண்டாள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிமலன். எனக்கும் தான். வார்த்தைகள் உண்மையான மகிழ்ச்சியை பிரதிபலித்தது. டீயின் கடைசி சொட்டு தீரும் வரை தித்திப்பாய் பேசிக் கொண்டிருந்தனர். முடித்ததும் பின்னால் அமர்ந்து ஓட்ட கற்றுத் தந்தான். அவளின் நரம்புகளும் உணர்வுகளும் சிலிர்த்து கொண்டு முன் நின்றது. வெட்கத்தின் கருவியை விசை மாற்றி முடுக்கிவிட்டான். கற்பித்தல் என்பது அவனுக்கு இயல்பாய் வந்தது. ஆனால் கற்பிப்பது அவன் என்பதை உணர்ந்த அவளால் அமர்ந்திருக்க முடியவில்லை இயல்பாக. வீடு இருக்கும் தெருமுனை வரை பின்னால் அமர்ந்து கொண்டு வந்தவன் இறங்கிக் கொண்டான். வீட்டுக்கு வாங்க நிமலன், இன்னொரு நாள் கண்டிப்பா வர்றேன், வரணுமில்லையா என்றான் அர்த்த புஷ்டியாய். கன்னம் செம்மை பூச தன் உணர்வுகளை காபந்து செய்து நிற்பது அவளுக்கு இயலாததாயிருந்தது. பிடித்தம் என்பது ரசனையின் விளைச்சல். அவன் செல்கிற பாதையையே பார்த்து கொண்டு நின்றவள் மெல்லிய பெருமூச்சுடன் வீடு வந்தாள். அண்ணி வழக்கம் போல டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அப்பா வீட்டில் இல்லை. அண்ணி, அப்பாவை எங்க காணோம்? ஏன், நான் ஒழுங்கா டிவி பார்க்கறது உனக்கு இஷ்டம் இல்லையா? அவர் இப்ப தேவையா? அண்ணி வார்த்தை சுருக்கென்று தைத்தது. இப்போதெல்லாம் அண்ணி நிறையவே மாறிப்போயிருந்தாள். எழுந்து வந்து வாசலில் அமர்ந்தாள். சற்றைக்கெல்லாம் அப்பா வந்து சேர்ந்தார். இவளை நிதானித்து பார்த்தவர் எதுவும் பேசாமல் உள்ளே நடந்தார். கை கால் அலம்பிவிட்டு இவள் அருகே அமர்ந்தார். இப்பதான் வந்தியா திகழி? ஆமாப்பா. நீங்க எங்க போயிட்டு வரீங்க? பார்க் வரைக்கும் வாக்கிங் போனேன். நாய் தொல்லை அதிகமா இருக்கு, பார்க்கில் நடக்கவே முடியல. ஆமாப்பா, பார்த்து போகணும். அதனால தான் பார்க்க விட்டு வெளியே வந்தேன். நம்ம சோமநாதன் இல்ல, அவரை பார்த்தேன். 2 பேரும் பேசிட்டே நடக்கும்போது தான் நீயும் ஒரு பையனும் ஸ்கூட்டியில் வந்தீங்க. திடுக்கென்ற முகபாவத்துடன் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தாள். அவர் இவளை பார்க்காமல் எங்கோ வெறித்து கொண்டிருந்தார். நேரடியாக பார்த்திருந்தாலாவது அவருடைய முகபாவத்தை உணர முடியும். அவரின் பக்கவாட்டு பார்வையே அவரின் தீட்சண்யத்தை சொன்னது. அப்பா, அது அது என்னோட ஃப்ரெண்ட், பேர் நிமலன் என்றாள் தவிப்பாக. அப்பா எதுவும் பேசவில்லை. திரும்பி இவள் முகம் பார்த்தார். ஒரு பார்வைதான் அதன் வலியை உணர முடிந்தது. சோமுவை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். அவன் தான் கேட்டான், என்னடா உன் பொண்ணு மாதிரி இருக்கே, கூட பையன் இருக்கான், என்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்டான். நான் என்ன பதில் சொல்லட்டுமா? அப்பா கேட்டபோது இவளுக்கு தொண்டையை அடைத்தது. நிலம் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஆண் பெண் நட்பெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப சகஜம். ஆனால் ஒரு ஆணை எந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கணுங்கிற தெளிவு பெண்ணுக்கு வேணும். என் பெண்ணுக்கு அது இருக்கான்னு தெரியலை. நாளைக்கு கல்யாணம்னு வரும் கட்டத்தில் இதெல்லாம் பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிற பயம் ஒரு தகப்பனா எனக்கு வர்றதுலையும் நியாயம் இருக்கேம்மா? அப்பா என்றாள் குரல் அடைக்க. என் பொண்ணு புத்திசாலி, ஆனால் வெகுளி. இதுதான் எல்லா பெண் குழந்தைகளை பெற்றவங்களோட ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கும். அந்த அளவு தன்னுடைய குழந்தைகளை அவங்க இயல்பு குறைவா உணர்றாங்க. ஆனா அந்த அளவு அப்பாவியா குழந்தைகள் இருக்கிறது இல்லம்மா, அதானே நிஜம்? அப்பா சொன்னபோது அவர் கைகளை பற்றி கொண்டு தோளில் சாய்ந்தாள். இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லப்பா, நான் உங்க பொண்ணு இல்லையா என்றாள் அழுகையை அவர் தோளில் மறைத்து. இல்லைன்னு எனக்கு தெரியுமா, ஆனா சோமு மாதிரி 3வது மனிதர்கள் பார்வைக்கு அது தப்பா தெரியுமேன்னு நான் கவலைப்படுறேன். தவறே செய்யாம என் பொண்ணு மேல விழற தப்பான பார்வைகள், அது ஏற்படுத்த போற விளைவுகளை நினைச்சு குமிஞ்சு போறேன். இனியாவது கொஞ்சம் கவனமா இருமா என்றவர் எழுந்து கொண்டார். அமைதியாக அமர்ந்திருந்தவள் தலை கோதினார். அந்த செயல் அவள் உயிர் வரை தொட்டது. அம்மாடி, அப்புறம் இப்ப சொன்னியே, நான் உங்க பொண்ணுப்பா, தப்பு செய்ய மாட்டேன்னு. உனக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? நானும் இயல்பு சராசரிதான். வயசு காலத்தில் காதல் அது இதுன்னு சுத்தினவன் தான். நான் சரியான ஆளா இல்லாததால தான் நீயும் என்னை மாதிரி தப்பான நபர்களை தேர்ந்தெடுத்துடுவியோங்கிற பயம் இருக்கு என்றவரை அதிர்ந்து நிமிர்ந்து பார்த்தாள். காதலை மற்றவங்க அனுபவத்தின் வழி பார்க்கறது ஒருவித முதிர்ச்சி. அந்த முதிர்ச்சி இல்லாததால தான் நான் அவஸ்தைப்பட்டேன். என் வாழ்க்கையில் உன் அம்மா வந்தப்போ பெரிய பாரமாக நினச்சேன். காதல் இல்லாமல் ஒருத்தர் கூட வாழறது வெறுப்போட சாப்பாட்டில் கை வைக்க மாதிரின்னு தத்துவம் எல்லாம் பேசினேன். உன் அம்மாவை புரிஞ்சுக்க முயற்சியே செய்யலை. அவள் இறக்கும் வரைக்குமே. அவளை இழந்த பிறகுதான் உண்மையான காதல் நான் என்னன்னு எனக்குமே புரிஞ்சது. அதனால் இனி என் கூட உன்னை ஒப்பிடாத என்றவர் எழுந்து உள்ளே போனார்.
அவள்தான் அவரின் உண்மையை ஜீரணம் செய்து கொள்ள இயலாமல் அமர்ந்திருந்தாள். இன்று மகேந்திரன் வீடு வந்து சேர்ந்த சமயம் நடு ஜாமத்தை தாண்டி இருந்தது. புதிதாய் வாங்கியிருந்த காரை வீட்டுக்கு முன் நிறுத்திவிட்டு உள் நுழையாமல் அப்படியே அமர்ந்திருந்தான். தலை விண் விண் என்று வலித்தது. எத்தனை நேரம் இப்படி உட்கார்ந்திருக்க முடியும் என்பதால் எழுந்து உள்ளே சென்றான். ஏன் இவ்வளவு லேட்? தூக்க கலக்கத்தில் ரம்யா கேட்டபடியே தூக்கத்தை தொடர்ந்தாள். ஹாலில் படுத்திருந்த அப்பா தலையை தூக்கி பார்த்தார். இந்நேரத்துல எழுந்து எழுந்து எதுவும் கேட்பாரோ என்ற புது கவலையும் சேர்ந்து கொள்ள உறக்கம் வரவில்லை என்றாலும் கைதி போல அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். உண்மையில் இந்த நாள் அவனுக்கு தந்த வலியை அவன் இதற்கு முன் அனுபவித்ததே இல்லை. சொல்லப்போனால் அவனுக்கு கஷ்டங்கள் என்பது பழக்கத்திலேயே இல்லை. கேட்டது கிடைத்தது, நினைத்தது நடந்தது. ஒரு பாதுகாப்பான வளையத்தின் கீழே வாழ்ந்து பழகியவன் இன்று சட்டென்று வந்து தாக்கிய மின்னல் அவனுக்குள் உண்டான நடுக்கத்தை சொல்லி மாளாது. வெகு நேரம் மட்டுக்கும் தூக்கம் இல்லாமல் தவித்தவன் படுக்கையில் வெறுமனே கிடந்தான். காலையில் எழுந்தவன் தலையை பற்றி கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். கல்லூரிக்கும் பள்ளிக்கும் தங்கையும் மகளும் கிளம்பிய பிறகும் அமைதியாக அமர்ந்திருந்தவனை விசித்திரமாய் பார்த்தாள் ரம்யா. என்ன, நீங்க ஆஃபீஸ் கிளம்பலையா? நைட் நீங்க வந்ததே லேட்டு தான். அப்படி என்ன வேலை உங்களுக்கு தெரியல? இப்போ கிளம்ப லேட் ஆகுமா? சொன்னா நான் கொஞ்சம் லேட்டா சமைப்பேன். அவள் தன் பாட்டுக்கு பேசி கொண்டிருக்க அவன் வெறித்த பார்வையோடு அமர்ந்திருந்தான். ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? உடம்புக்கு முடியலையா? பக்கத்தில் வந்து நெற்றியில் கை வைக்க போனவளை ஒரு கையால் தடுத்தான். நிம்மதியா மனுஷன் உட்கார விடு. இப்போ உங்க நிம்மதிக்கு நான் என்ன செய்தேன்? உடம்பு முடியலையான்னு தானே கேட்டேன். ஆமாடி, முடியலதான். இன்னைக்கு மட்டும் இல்லை, இனி எப்பவும் முடியலதான். சின்ன கலவரம், பேச்சுவார்த்தை முத்தி மேனேஜர் மேலே கை வச்சுட்டேன். அவன் நேராக எம்டி கிட்ட போய் நின்றுட்டான். அந்த ஆள் பெரிய மனுஷனா இருந்தா என்ன செய்யணும்? விசாரிச்சிருக்கணும். எதுக்கு அடிச்சேங்கிற காரணத்தை கேட்கணும். அதை விட்டுட்டு மன்னிப்பு கேட்க சொன்னான். நான் மறுக்கவும் என்னை வேலையிலிருந்து தூக்கிட்டான் கேனப்பைய. அதிர்ந்து போய் பார்த்தார் நடேசன். என்ன சொல்ற மகேந்திரா என்றார் அவசரமாய் எழுந்து வந்து. அவரை பார்த்ததும் கூடுதலாய் எரிச்சல் மண்டியது. அவர் கேட்கப் போகும் துணை கேள்விகள் அவனுக்கு இருக்கும் மனநிலைக்கு தொந்தரவாய் தோன்றியது. வேலை போயிடுச்சுன்னு சொல்ற, இப்ப அதனால என்ன குடியா மூழ்க போகுது? எதனாலையும் குடி மூழ்கிடாது தம்பி. ஆனா அது உருவாக்குற இடைவெளிகள் ரொம்ப பெருசு என்றார் கவலையாக. அவனிடத்தில் எந்த தவிப்பும் இல்லை. இந்த வேலை போனால் 1000 வேலை கிடைக்கும். எதுக்குப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்னையும் ஆக சொல்லி வற்புறுத்துறீங்க. நமக்கு வாடகை வருது, அப்புறம் என்ன கவலை? முதல்ல இந்த கவலைப்படுற குணத்தை மாத்துங்க. அதீத கற்பனை, அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோங்கிற மன உளைச்சல் எல்லாம் நல்லபடியாம் நடக்கும் என்றவன் எழுந்து உள்ளே போனான். அது ஏதோ தனக்குத்தானே சொல்லி கொண்டது போலத்தான் பட்டது. ரம்யாவின் பார்வையும் நடேசனை தான் குற்றம் சொல்லியது. மகனின் வாழ்க்கை என்ன ஆனதோ என்ற கவலை அவரை அரித்தது. அன்று முழுக்க அலைபேசியில் நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். கோபமாகவும் ரௌத்ரமாகவும். அவனை சும்மா விடமாட்ட, என்னையே வேலையை விட்டு போக சொல்லிட்டானா? வார்த்தைகள் அழுத்தமாகவும் ஆழமாகவும் கடித்து துப்பிக் கொண்டிருந்தான். இதில் எத்தனை வார்த்தைகள் அங்கு போய் சேருமோ என்ற கவலை அவருக்கு வந்தது. கோபமும் மூர்க்கமும் மெல்ல மட்டுப்பட்ட நாளில் அலுவலகத்தில் இருந்து அவனுக்கு கடிதம் வந்திருந்தது. வாங்கிய கடன் பிடித்தத்தில் கழிந்தது போக 20 லட்சத்தை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று. விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று அப்பா சொன்ன கூற்று பொய்த்து போகாமல் மெய்யானதில் அவனுக்கு கட்டுக்கடங்காத கோபம்தான் வந்தது. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? நீங்க சொன்னதெல்லாம் நடந்துருச்சுல்ல என்று சீரிய மகனை பரிதாபமாக பார்த்தார். நான் அனுபவத்தில் சொன்ன மகேந்திரா, நிர்வாகத்தில் உனக்கு இருந்த நல்ல பேரை கெடுத்துக்க ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் மறுபடியும் அதே இடத்துல அந்த நல்ல பேரை சம்பாதிக்கவே முடியாது. உனக்கு புரியலையா? அது தலைக்கு மேலே கடன் இருக்கு, தங்கச்சி இருக்கா, மனைவி, குழந்தைன்னு நமக்கான பொறுப்பு அதிகமாக இருக்கு. கொஞ்சம் நிதானிச்சு நடந்திருக்கலாமே என்றார் கவலையாக. நடந்த பிறகு கிடைக்கும் நல் உபதேசம் ஓட்டை வாளியில நீர் சேந்துவதற்கு ஒப்பானது. முதன்முறையாக மகேந்திரன் குழம்பி போய் நின்றான். சொல்ல போனால் பல விஷயங்கள் அவனுக்கு முதன்முறையாகத்தான் இருந்தது. வீட்டில் இருந்த நகைகளை விற்று அலுவலகத்தில் வாங்கிய கடனை கட்டியிருந்தான். வேலை தேடி அலைய ஆரம்பித்தான். பழைய நிர்வாகிகள் தந்த அழுத்தம். சென்ற இடத்திலெல்லாம் வெறுங்கையுடன் திரும்பினான். ஒரே வாரத்தில் சோர்ந்து போயிருந்தான். மொத்தமாய் அவன் நினைத்தது போல வேலை அவ்வளவு எளிதாகவெல்லாம் கிடைக்கவில்லை.
அப்பா, இன்னைக்கு வரும்போது ஷவர்மா வாங்கிட்டு வருவேன்னு சொன்னீங்கல்ல? பழக்க தோஷத்தில் மகள் வந்து கேட்க இயலாமையில் கோபம் வந்தது. கண்டதையும் தின்னுட்டு ஏதாவது வந்து படுத்தா யார் பார்க்கறது? பேசாம போய் படி. சுள்ளென்று எரிந்து விழுந்த தந்தையை பயமாய் பார்த்தது குழந்தை. அவள் மட்டுமல்ல, வீட்டில் இருந்த அத்தனை பேரும் தான். சுற்றி நின்று தன்னையே பயத்தோடும் கலக்கத்தோடும் பார்க்கும் தங்கையையும் மகளையும் ஏறிட்டு பார்க்க பயந்தான். அண்ணா, என்னாச்சு? வேலை தானே போச்சு, பார்த்துக்கலாம் அண்ணா, அதுக்கு ஏன் இப்படி? கவலையாய் கேட்ட தங்கையிடம் பதில் சொல்ல முடியாமல் வெளியே எழுந்து போனான். வருமானம் என்பது தன்மானம் என்பது அப்போதுதான் புரிந்தது. ஒரு கோர அழுத்தத்தில் அமிழ்ந்து போயிருந்தவனை தாக்க மேலும் அந்த அதிர்ச்சி செய்தி வந்து சேர்ந்தது. மணல் மேடாய் குவிந்து கிடந்தது கட்டிடம் முழுவதும். அந்த பகுதி முழுக்க தூசி படலமாய் பறக்க அதை பார்த்து கொண்டே நின்றான். நடை போட பாதமற்ற பிரம்மை. வெயிலும் உரைக்கவில்லை, மழையும் உரைக்கவில்லை. அதிகாலை அந்த நிமிஷம் அந்த அழைப்பு வந்ததோடு நின்று போய்விட்டது எல்லாமே. வீட்டில் விஷயத்தை சொல்ல முதல் முறையாய் பயந்தான். தோல்விகளை பழகாதவனுக்கு அதை எப்படி கையாள்வது என்று கூட அறிய முடியவில்லை. நிழலற்ற நங்கூரமாய் அந்த கொதி வெயிலில் அந்த துண்டு குவியலில் உட்கார்ந்திருந்தான். என்னடா ஆச்சு? பார்த்திபன் பதட்டத்தோடு ஓடி வந்து இவன் தோளை தொட. ஒரு நொடிதான் கோபம் அவனை உலுக்கியது. ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? நடு நெஞ்சில் எத்துப்பட்டவனாய் அவனை பார்த்த பார்வையில் உண்மையில் பார்த்திபன் அடி வாங்கினான். எப்படிடா நடந்தது? பதில் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். சார், நைட் ஷூட்டிங்கில் இருந்தப்போ திடும்னு இந்த பில்டிங் மேலே பக்கத்து பில்டிங் விழுந்துடுச்சு. உள்ள ஷூட்டிங்கில் இருந்த நடிகர் எல்லாம் இடிபாடுகளில் சிக்கிக்கிட்டாங்க. 3 பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சார் என்றார் பக்கத்தில் நின்றவர். பில்டிங் எல்லாம் குப்பை மண்ணில் கட்டி இருக்காங்க சார். பலம் இல்லை, குறைஞ்ச விலைக்கு கட்டி வித்துட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட் உத்தரவு போட்டுருச்சு. இங்கே இருக்கிற பில்டிங் எல்லாத்தையும் தர பரிசோதனை செய்ய சொல்லி கோர்ட்டு சொல்லி இருக்கு. இனி சொன்னாதான் என்ன, சொல்லாம போனாதான் என்ன? வீட்டு ஓனர் எங்கடா? அவர் எங்க இங்க இருக்காரு? அவர் பொண்ணை பார்க்க மலேசியா போயிட்டார் என்றான் பார்த்திபன். பரமபதத்தில் சரசரவென கீழ் இறங்கியது போல் இருந்தது. வரிசையாய் பிரச்சனைகள் கியூவில் நின்றது. இதை வீட்டில் எந்த வார்த்தை கொண்டு சொல்லப் போகிறோம் என்று தடுமாற ஆரம்பித்தான். கடைசி செமஸ்டரை முடித்துவிட்டு வெளியில் வந்த திகழினிக்காக காத்திருந்த நிமலன் ஆச்சரியத்தில் விழிகள் விரிய பார்த்தான். எனக்காகவா? உனக்காகன்னு தான். என்ன ஓட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? எக்ஸாம் நல்லா பண்ணியா? கேட்டபடி அவள் உடனே நடந்தான். பண்ணியிருக்க, ரிசல்ட் பார்க்குற வரைக்கும் கூட என்னால் காத்திருக்க முடியல நிமலன் என்றாள் சட்டென்று மாறிப்போன முகத்தோடு. புரியுது திகழி, எங்கள் எம்டி கிட்ட பேசிட்டேன், உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார். உண்மையில் அந்த செய்தியை நம்ப மறுத்து உத்வேகத்தில் அவன் கைகளை பற்றியவள் சட்டென்று விலக்கி கொண்டாள். மெல்லிய இதழ் சிரிப்புடன் அவள் கைகளை தேடி பிடித்தான். நிமலன், இது காலேஜ். அதுதான் கத்துத்தர்ற, ஐ மீன் தைரியமா இருக்க என்று கூறி அவன் நகைக்க அவளுக்கும் சிரிப்பு வந்தது. இக்கட்டான சூழ்நிலையில் செய்கிற உதவியை நான் மறக்க மாட்டேன் நிமலன். எதுக்கு அதை காலத்துக்கும் சுமக்கணும்? மனதை வெற்றிடமா வைங்க, அப்பதான் புதிய சிந்தனைக்கும் புதிய மனிதர்களுக்கும் இடம் இருக்கும் எப்போதும். அவன் கூற்றில் அவளுக்கும் சிரிப்பு வந்தது. வீட்டில் என்ன பிரச்சனை? சொல்லக்கூடியதா இருந்தா சொல்லு திகழி. அவன் முகம் பார்த்தான். அங்கிருந்த வளைவு தளத்தில் அமர்ந்தவள் அத்தனையும் சொன்னாள். ஒரு நீண்ட பெருமூச்சு உண்டானது இருவருக்கும். இப்போ அந்த இடம் என்னாச்சு? கவர்மெண்ட் திட பரிசோதனை பண்ணி மறுபடியும் கட்டிடம் கட்ட பலமா இருக்குமான்னு சோதிக்கும். அதன் பிறகுதான் எங்ககிட்ட ஒப்படைக்கும். ஒப்படைச்சாலும் வீடு கட்டுற சுழல் நமக்கு இருக்கணும். அங்க நடந்த விபத்தில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதுவே ராசி இல்லாத இடம்னு பேர் ஆயிடுச்சு. பிரச்சனைகள் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியல. கதவுகள் ஜன்னல்கள்னு எதை மூடி வச்சாலும் பிரச்சனை வர்றது மட்டும் நின்ன பாடில்ல என்றாள் விரக்தி புன்னகையுடன். திகழி, இது நாம வாழ ஆரம்பிச்சதுக்கான சான்றுன்னு வச்சுக்கைய. திகட்ட திகட்ட இனிப்பை எடுத்துக்கிறத விட கொஞ்சமா காரத்தை சாப்பிட்டுட்டு அந்த சுவைக்கு மாற்றாய் இனிப்பை எடுத்துப்பார். எவ்வளவு தித்திக்கும்னு. கொஞ்சம் மிதமான மாற்றம் அவசியமா படுது. நமக்குள்ள இருக்கும் போராளி விழிக்கிறதுக்கு வாய்ப்பு தரணும் இல்ல? அட்லீஸ்ட் நம்மால எவ்வளவு தாங்க முடியும்னு நமக்காவது தெரியணும் இல்லையா? அவன் சொன்னதை கேட்டவளுக்கு மெல்லிய ஆறுதல் உண்டாகி இருந்தது. அவள் கைகளை பற்றி கொண்டான். மேலும் அதற்கு ஆதாரம் ஊட்ட. திகழினி வீட்டுக்கு வந்து சேர்ந்த போது ஒருவித அமைதி கவிழ்ந்திருந்தது.
சற்று முன் பெரிய யுத்த களமாக மாறி இருந்ததை சொல்லாமல் சொன்னது. அண்ணன் தாறுமாறாய் அமர்ந்திருந்தான். அப்பா கைகளை ஊன்றி சிட் அவுட்டில் அமர்ந்திருந்தார். அவரின் கலங்கிய கண்களும் பொலி விழந்த தோற்றமும் எதையோ சொல்ல என்னவென்று அண்ணியிடம் சைகையால் கேட்டாள். என்கிட்ட எதுக்கு கையாட்டிட்டு இருக்க? உன் அண்ணன்கிட்ட கேளு. ரம்யா கோபமாய் எடுத்து கொடுக்க அண்ணன் நிமிர்ந்து பார்த்தான். எனக்கு வேலை கிடைக்கல, பேங்க்ல வாங்கின கடனை அடைக்க முடியல, ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் சம்பாதிச்ச போது இந்த குடும்பத்துக்கு தானே செலவு பண்ண, எனக்குன்னு எதுவும் சேமிப்பு வச்சுட்டனா சொல்லு. அவள் பார்வை பயமாய் படர்ந்தது. இப்ப கோர்ட்டு கேஸ்னு வந்ததும் ஏதோ நான் மட்டும் அனுபவிச்ச மாதிரியும் இந்த கஷ்டம் வந்தது என்னாலங்கிற மாதிரியும் அவர் சொல்றது நல்லா இல்ல திகழினி. அப்பா அவராக இருந்தார். பிரச்சனைக்கு தகுந்தபடி மனிதர்கள் உறவு கூட மாறி போகுமா? ஒருவித நடுக்கம் உண்டானது. நான் அப்படி சொல்லல மகேந்திரா, நீ தவறா புரிஞ்சுக்காத. இப்ப வீட்டு கடனுக்காக வந்துட்டு போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியுதா? இந்த இடத்துல கௌரவமா வாழ்ந்தவன்டா, அது கெட்டு போயிடுமோங்கிற பயம் எனக்கு வர்றது இயல்பு தானே. அப்பாவின் கூற்றில் துளி கூட விகல்பம் இல்லை. வயசான காலத்தில் சுமையாகும் காலத்தை எண்ணி இயல்பாக தோன்றும் பயம். என்னத்தை எனக்காக கிழிச்சிருக்கார் சொல்ல சொல்லு. அவர் அமைதியா இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. அண்ணனின் ஒவ்வொரு வார்த்தையும் திகழினியை பயப்பட வைத்தது. இது அவளின் அண்ணன் இல்லை. எப்போதும் அன்பும் அனுசரணையுமாய் சிரித்த முகத்தோடு பேசும் அண்ணன் இல்லை. எல்லாமே இவரால் வந்ததுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா தெரியும். எந்த வேலை செய்தாலும் அதுல குறுக்க பேசுவார். இப்போ இவர் கற்பனை பண்ண மாதிரியே நடந்துருச்சு என்ற அண்ணியை அண்ணன் தடுக்கவே இல்லை. நிலைமை மோசமாவதை கண்டு எழுந்து வந்து அப்பாவின் கைகளை பற்றினாள். பேச வேண்டாம் என்பது போல் தலையை அசைத்தாள். நடேசனின் கண்கள் கலங்கி இருந்தது. வயசான காலத்துல நான் என்ன திகழினே நினைக்க போறேன்? ஏன் இவன் என்னை இத்தனை கோபமா கையாண்டுட்டு போறான்? அப்பா என்றவள் இறுக பற்றி கொண்டாள் அவர் கரங்களை. அந்த இறுக்கம் அவருக்கும் ஆறுதலாய் இருந்திருக்க வேண்டும். ஒன்றில் இருந்து ஒன்று உருமாறி ஒன்றும் இல்லாமல் போவதற்கு பெயர்தான் மாற்றம். எங்கோ படித்த ஞாபகம் வந்தது. நல்ல கறி துண்டும் அது எரித்த சாம்பலும் நல்லதுதான். அதற்கெல்லாம் ஏதோ ஒரு நல்ல மரத்தின் மௌனமான பெயர் பின்னால் இருக்கிறது. இங்கே எல்லோரின் நல்லது கெட்டதை தீர்மானிப்பது அவரவர் சூழ்நிலைகள்தான். திகழினியின் சர்டிபிகேட்டுகளை வாங்கி பார்த்தவர் திருப்பி தந்தார். இப்பதான் முடிச்சிருக்கீங்க போல இருக்கே. எங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் தேவைப்படாது, சின்ன அனுபவமாவது தேவைப்படுது என்றவர் சொல்லில் மிகுந்த ஏமாந்தவளாக நிமலனை பார்த்தாள். சார், அவங்களுக்கு தேவை இருக்கு. யாருக்கு தான் இல்லை மிஸ்டர் நிமலன் என்றார் புன்னகையுடன். சட்டென்று அனிச்சையாய் திகழினியின் முகத்தை பார்த்தான். இட்ஸ் ஓகே மிஸ்டர் நிமலன், உங்களுக்கு கீழே வச்சு கொஞ்ச நாள் அசிஸ்ட் பண்ணுங்க, இப்போதைக்கு வேலை கத்துக்கட்டும் என்றவருக்கு முகமலர்வோடு நன்றி சொன்னாள். உங்க முகமலர்ச்சிக்கு நான் ஒரு காரணமா இருந்திருக்கேன். வெல், ஆல் தி பெஸ்ட் என்று விட்டு அவர் நகர்ந்ததும் பக்கத்தில் வந்து அவன் கைகளை இறுக பற்றி கொண்டாள். அவன் பார்வையாலே குறும்பாக என்னவென்று கேட்டான். இந்த பற்றுதல் உங்கள் மீதான அன்பை வெளிக்காட்ட தகுதியானதுன்னு வச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இறுக பற்றிய கைகளை மெல்ல பற்றி அவள் உள்ளங்கையில் கிள்ளினான். அவள் துணுக்குற்று பார்க்க கண்களில் சிரித்தான். நன்றி எல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்றது, நமக்குள்ள அதெல்லாம் தேவையில்லை. சொல்லப்போனா இது என் கடமை என்றவன் அவள் மனதில் இமயமாய் உயர்ந்து நின்றான். காட்சிகள் மாறுவது இயல்பு. மேகங்கள் மறைத்த நிலவு சிக்கொண்டு தவிப்பதாய் தோன்றுவது எல்லாம் ஒரு எதிர்மறை காட்சி அல்ல. ஒற்றை சலனத்தில் மேகங்கள் கரைவது இயல்பாய் நடக்கும் நாடகம்தான். கவலைகள் எல்லாம் வடிந்தோடிய பிறகு மெல்ல வந்து சேரும் சந்தோஷம். வாழ்க்கையில் மட்டில்லா வரம். அந்த வரத்திற்காக காத்திருந்தாள் திகழினி. இன்று குடும்பம் இருக்கும் சூழ்நிலையில் அவள் கொண்டு போகும் சில ஆயிரமே இவர்கள் இழந்ததை மீட்க வழிவகுக்கும். வீட்டுக்கு வந்து அண்ணனிடம் விஷயத்தை சொன்னாள். அவன் சந்தோஷப்பட மறந்தவனாக அமர்ந்திருந்தான். பிரச்சனை அதிகமாக ஆக எவ்வளவு வந்தாலும் போதாது போல இருக்க திகழி என்றான் பரிதாபமாக. எல்லாம் சரியாயிடும் அண்ணா, நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க ப்ளீஸ். சு, எனக்கு நம்பிக்கை இல்லை, பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனான். அவன் வேலைக்கு செய்கிற முயற்சியை தகர்த்தெறிவது அவன் முன்பு வேலை பார்த்த முதலாளியின் தலையாய வேலையாய் தோன்றியது. பலி எல்லாம் வடுவாகவே மாறி இருக்கும். இன்னும் கூட பலி வாங்கும் எண்ணத்தில் இருந்து அவர் பின் வாங்கவில்லை. ஒருவேளை அது அவருக்கு பொழுதுபோக்கு விளையாட்டாக இருக்கலாம். விதியின் கோர கரங்களில் வலுவில் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான் ஈங்கோவால்.
அப்பாவின் பக்கத்தில் வந்து அமர்ந்து சொன்ன மகளை இமைக்காமல் பார்த்தார். உனக்கேண்டா இந்த வயசுல இத்தனை கஷ்டம்? உனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே. அவர் அப்படி கேட்டபோது சட்டென்று உடைந்து போனாள். அப்படியெல்லாம் இல்லப்பா, அண்ணனுக்காக நீ இல்ல, எனக்கே பிடிச்சிருக்கு. ஒரு கணம் மகளின் முதிர்வான பதிலை ரசித்தவர் பின்பு கேட்டார். எப்படிம்மா உனக்கு இந்த வேலை கிடைச்சது? நீ எந்த அப்ளிகேஷனும் போட்ட மாதிரி தெரியலையே. அப்பாவை ஒரு நொடி திணறலாய் பார்த்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.